how it puffs up when it's fully cooked. It looks perfect. Can I try rolling the next one now? ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாவக்காய் ஃப்ரை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: பாவக்காய், வறுத்த வேர்க்கடலை பொடி, வெங்காயம், தக்காளி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. அது செவந்து வரும்போது நம்ம கருவேப்பிலையை அதோட போட்டுருங்க. இப்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பாவக்காவை சேர்த்துருங்க. தக்காளியையும் அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி பாவக்காய் செஞ்சிங்கன்னா பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட சாப்பிட்ணுன்னு தோணும். தேவையான அளவுக்கு உப்பை போட்டுடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போடுங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடியை போடுங்க. போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. பாவக்காய் இந்த மாதிரி நல்லா தண்ணியெலாம் ஊற்றாமல் சிம்மில் வச்சு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. தண்ணியெலாம் தெளிக்கக்கூட வேண்டாம். ஏன்னா பாவக்காய் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணியே கொஞ்சம் அப்படியே இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு நல்லா வதக்குங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அதை மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. தண்ணி ஊற்றிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பாவக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை அதோட சேர்க்க போகிறோம். இந்த வேர்க்கடலை பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் வேணும்னாலும் தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். ஆனால் வேர்க்கடலை பொடி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சுவையான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் எதுக்குனாலும் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.